அப்படியே சித்திரப்பட்டதில் வயல் சும்மா இருந்துச்சுங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா நம்ம 2 உழவு ஓட்டி விட்டுச்சு. 2 உழவு ஓட்டி விட்டு அப்புறம் அப்படியே சும்மா இருந்துச்சு. அப்புறம் அப்புறம் 2 சால், அப்புறம் 2 சால், 6 சால் இதுக்கு மொத்தம் உழவு மட்டும் ஓட்டியிருக்கு. இந்த 6 சாலுக்கே இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 4200 வருதுங்க, 6 சால் உழவு ஓட்டுறதுக்கு. அப்புறம் பார்த்தோம்னா 4 டிப்பர் எருவு, 4 டிப்பர், ஒரு டிப்பர் 2500 எருவு ஆகுதுங்க. 4 டிப்பர் எருவே 10,000 ஆயிடுது. அதுக்கு நம்ம விசறதுக்கு அதுக்கு ஒரு 1000 4 12, ஒரு டிப்பருக்கு 300, 1200 ஆயிருக்குங்க. அப்புறம் நம்ம பாத்தி இது நம்ம கால் போட்டது இல்லைங்களா, கால் போட்டது பார்த்தோம்னா இதுக்கு ஒரு 2500 ஆகுதுங்க, கால் போட்டாங்க. அப்புறம் கால் போட்டு அப்படியே மேலே மஞ்சளை வச்சு அப்படியே மஞ்சள் ஊனியாச்சு. ஊனிட்டு அப்புறம் அப்படியே தண்ணி விட்டு புல் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை வந்துடுதுங்க. இது தாங்க முடியல, நம்ம மருந்தே அடிச்சிடலான்னு கூட சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம விடாமல் இதில் ஊடு பயிராகவும் நம்ம வந்து வெங்காயம் நட்டுதுங்க. வெங்காயம் பார்த்தோம்னா இதுக்கு ஒரு இந்த 4 குழிக்கு வந்து 120 கிலோ நட்டுருதுங்க. அப்போ கிலோ நம்ம 53 ரூபா 55 ரூபாய்க்கு வாங்கிடுச்சு விதை வெங்காயம். அப்போ அது விடாமல் அப்போ 10 நாளைக்கு ஒரு தடவை விடாமல் மாற்றி மாற்றி புல்லு பிடிங்கிட்டே இருந்துச்சு. இந்த வெங்காயத்துக்கு பார்த்தோம்னா நம்ம நல்ல புண்ணாக்கு, கடல புண்ணாக்கு, கொட்டை புண்ணாக்கு 2 நல்லா நைஸாக அரைச்சி வச்சுதுங்க. அது நல்லா கலரு நல்லா இருக்குது. வெங்காயம் வந்து ரொம்ப தரமாக இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 டன் 2 டன் பக்கமாக வெங்காயம் இருக்குதுங்க. வேணுங்கிறவங்க இந்த வெங்காயத்தை நம்ம பயன்படுத்தலாம். நல்லா இயற்கையான முறையில் தான் நம்ம பண்ணியிருக்கேன். எந்த நோயும் இல்லாமல், அது நோய் வர 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 நம்ம இயற்கை இதுலேயே நம்ம ஆர்கானிக்லேயே நம்ம பண்ணியாச்சு. நம்ம பஞ்சகல்வியும் இதிலேயே பண்ணி சரி பண்ணியாச்சு. அப்போ இதை அந்த வெங்காயத்தை பிடிங்கிட்டு இப்போ ஏற்றி விடாமல் களையை வெட்டி ஏற்றி அணைச்சி விட்ருதுங்க. இதில் என்னென்னா புல் பராமரிப்பு செலவு தான் ரொம்ப அதிகமாகும். விடாமல் களை வெட்டணும் இல்லைங்களா, இந்த களை வெட்டு இது ஊடு பயிராக பார்த்தோம்னா நம்ம மிளகா போட்டிருக்கோம். அதுக்கடுத்து சுற்றி ஆமணக்கு போட்டிருக்கோம். ஆமணக்கு பார்த்தோம்னா பூச்சிலாம் அடிக்குது. அடித்தாலும் அதுக்கெல்லாம் நிறைய நம்ம விடாமல் தெளிப்பானில் நம்ம பஞ்சக்கல்வி தெளிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி தெளிச்சிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா ஆமணக்கு, எல்லோரும் ஆமணக்கு மாதிரி நம்ம இல்லைங்க. இதை ஆட்டி நம்ம எண்ணெயாக காய்ச்சி சூரிய புடம் வைக்கிறோம். அந்த புடம் வச்சு எடுக்கிறது வந்து வேல்வேஷன் அதிகங்க. அது உயிர்த்தன்மை, உயிராற்றல் வந்து பலமாக இருக்கும். எண்ணெய் வேணுங்கிறவங்க வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பான எண்ணெய் இது, பலமாக இருக்கும். ஏற்கனவே எண்ணெய் இருக்குது, அந்த நம்ம காட்டில் பயிர் பண்ண இது எண்ணெய் இருக்குது, விதையாகவும் இருக்குது. அதை நம்ம வேணுங்கிறவங்களுக்கு கேட்டாங்கன்னா நம்ம ஆட்டி தரமான எண்ணெயாக சூரிய படம் போட்டது இருக்குது. எண்ணெய் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 100 லிட்டருக்கு மேலே இருக்குது. வேணுங்கிறவங்க கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஆனால் ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குங்க, தரமாக இருக்குது. மஞ்சள் பார்த்திங்கன்னா நம்ம இடைவெளி விட்டு அதிகமாக 1.5 அடிக்கு 1 அடி விட்டு நட்டுருக்குறோங்க. அதனால் சூரிய ஒளி வந்து தலை முழுக்க நல்லா படுது. அதனாலேயே வந்து இது நோயினுடைய தாக்கம் இல்லாமல் இருக்குது. நம்ம பார்த்தோம்னாங்க இப்போ இதுக்கு மஞ்சள் இந்த 4 குழிக்கு நடுறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 200 கிலோ வந்துச்சு. ஒரு குழிக்கு 50 கிலோ பிடிக்குது. அப்போ நம்ம விதை வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து 32 ரூபாய்க்கு வாங்கினோம். நம்ம வாங்கினது 32 ரூபாங்க கிலோ. இப்போ 200 கிலோ வாங்கினோம்னா வந்து 6200-400 வந்துடுது. இது மாதிரி செலவினங்கள் வந்து அதிகமாக தான் ஆகுது. அப்படி இருந்தாலும் நம்ம இயற்கையான முறையில் தயாரித்து நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்தணுங்கிறதுனால இதை பண்ணுறோம். இது நல்ல பலமாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, இது கேன்சரை கூட முறியடிக்கக்கூடிய சக்தி, எல்லா கிருமியும் ஒழிக்கக்கூடிய சக்தி இதில் மஞ்சளில் நிறைய இருக்குது. மஞ்சள் வந்து விடாமல் பச்சை மஞ்சளாக அரைச்சி வந்து அவங்க வந்து இல்லை காய வச்சோ நம்ம ஆர்கானிக் முறையில் ரெடி பண்ணுற மஞ்சளை வந்து அவங்க கொஞ்சம் உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கேன்சரே வராது. அந்த மாதிரி ஒரு முழு தன்மை இருக்குது. நம்ம சித்த வைத்தியம், நாட்டு வைத்தியம் பண்ணுறதுனால அதனால் முழுமையாக இதை நம்ம வந்து ஆர்கானிக்காக பண்ணணும், நம்ம எந்த கெமிக்கலும் இல்லாமல் நம்ம நல்ல முறையில் இது எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம இதுக்கு செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகுது. அதனால் ரொம்ப மன கஷ்டமும் மன உளைச்சலும் நிறைய இருக்குது. ஏன்னா இது பாதுகாப்பு பண்ணுறதுக்கு வந்து நிறைய இந்த களை எடுக்கிறது, இதை பராமரிப்பு பண்ணுறது தான் நமக்கு செலவினங்கள் அதிகமாகுது. இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து யாரும் ஆள் இல்லை. வீட்லேயும் கொஞ்சம் சிரமமாக தான், சண்டை சாடியாக தான் இருக்குது. ஏன்னா
இதை வச்சு வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு தான் இருக்காங்க. வெளியிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயிகளும் 100க்கு 99 96 விவசாயிகள் வந்து எல்லாம் கெமிக்கலை பயன்படுத்தி பண்ணுறாங்க. நாம் தனியாக பண்ணும்போது நம்மளை கண்டா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இதுக்கெல்லாம் சப்போர்ட் வந்து கொஞ்சம் நல்லா மக்கள் வந்து ஒத்துழைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, இது நிலைமைகள்லாம் மாறும். இது சேர்த்து கொடுத்து வாங்கணும் அப்படின்னு மக்களே அவங்க விரும்பி அதை பண்ணாங்கன்னா, இவ்வளோ செலவினம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்கன்னா, இந்த விவசாயத்தை நமக்கு ஊக்குவிச்சாங்கன்னா இன்னும் நம்ம நல்லா அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம தேவையை வந்து பூர்த்தி பண்ணலாம். நமக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா இன்னும் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அவங்களுக்கு நம்ம எவ்வளோ சுத்தமாகவோ மருத்துவம் இன்னும் நிறைய மூலிகைலாம் கூட இருக்குங்க. நம்ம அவங்களுக்கு வளமான மூலிகை என்னவோ அதெல்லாம் தரமாக நமக்கு கொடுத்து எல்லா நோய் நிவர்த்தியும் பண்ணலாம். இந்த மஞ்சளினுடைய மருத்துவ குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி. ஆன்டிபயோட்டிக் மெடிசனுக்கு என்ன பவர் இருக்கோ அந்த பவர் இயற்கையான முறையில் செஞ்ச விவசாயம் பண்ண இந்த மஞ்சளுக்கு இருக்குது. இதில் என்னன்னா, மஞ்சளில் வந்து உங்களுக்கு கேன்சரை தீர்க்கும், ரத்தத்தை சுத்தம் பண்ணும், இருதயத்தில் உள்ள அடைப்பெல்லாம் எடுக்கும். இப்போ போய் டாக்டர்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம அடிக்கடி போய் நமக்கு வந்து உனக்கு 4 அடைப்பு இருக்குது, 5 அடைப்பு இருக்குது, 7 அடைப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு அடைப்புமே வேண்டாம். எல்லா அடைப்புமே ஒரு 10 நாளில் இயற்கையாக பண்ண மஞ்சளை எடுத்து அவங்க அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவு அல்லது சுண்டைக்காய் அளவு சாப்பிட்டாங்கன்னா, ஒரு 10 நாள் சாப்பிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு அந்த அடைப்பே ஓடிடும். ஆறாத புண்ணு இருக்குங்களா, இவங்களுக்கு வந்து உள்ளுக்கு அந்த மஞ்சள் சாப்பிட்டாங்கன்னா புண்ணு ஆறும், தோலினுடைய வன்மம் மாறும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும், கேன்சரையே போராடி ஜெயிக்க வைக்கும். இந்த கிளியர் பண்ணும் மஞ்சள். ஆனால் அது ஆர்கானிக் மஞ்சளாக இருக்குன்னு அப்படி பண்ணுற மஞ்சள் தான் அந்த நோயினுடைய வேலையை முழுமையாக நிவர்த்தி பண்ணும். இது சாதா மஞ்சள் அவ்வளோ சீக்கிரம் வேலை செய்யாது, அது வேஸ்ட்டு. இந்த மஞ்சளில் வந்து கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணும் இந்த நோய் எதிர்ப்பு. அதுக்காகவே நம்ம முக்கியமாக அதை பண்ணுறோம். வைத்தியராக இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இதை நான் சொந்த யூஸுக்கு இப்போ வச்சுக்கிட்டு மீதி வந்து நம்ம வைத்தியர்களுக்கு யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்கலாம். இதில் என்னென்னா தைலம் எடுக்கலாம், மஞ்சளில் வந்து எண்ணெய் எடுக்கலாம். மஞ்சள் வந்து நம்ம அரைச்சி பயன்படுத்தும் போது இது நல்ல யூஸாக இருக்கும். நான் வைத்தியராக இருக்கிறதுனால இதை இந்த முறையில் பயன்படுத்தி எடுக்கணும், ஒவ்வொரு மூலிகை பொருளையும் நம்ம தரமாக எடுக்கணும் அப்படிங்கிற நாமளே பயிர் பண்ணி எடுக்கணுங்கிறதுனால அது வளமாக மக்களுக்கு வந்து நல்லா இது செழிப்பான முறையில், தெளிவான முறையில், இயற்கையான முறையில் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டுருக்குறோம். இது வந்து வேணுங்கிறவங்க நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த மஞ்சள் வந்து ரொம்ப பலமாக இருக்கும். இது எல்லா நோயும் முறியடிக்கும். அவங்க யூஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா தெரியும். மஞ்சள் வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள மருந்து தான். நம்ம அது இன்னும் நிறைய விஷயங்களுக்கு அது பயன்படுத்தலாம். அது தைலமாக பயன்படுத்தும் போது வாசனை திரவியமாகவும் இருக்கும். அதில் ஆறாத புண்ணெல்லாம் அந்த தைலத்தில் ஆற்றலாம். உள்ளுக்கு கொடுக்கும்போது அந்த தைலமாக அந்த மஞ்சள் எண்ணெய் வந்து அந்த அடைப்பு நோயெல்லாம் நீக்கும். அது ரொம்ப இது ஒரு 1 கிலோ மஞ்சள் சேர்க்குறது அது 4 சொட்டு தைலத்திலே அது சரியாயிடும். அந்த மாதிரி பலமான இதெல்லாம் இதில் இருக்குது. அதிலே இந்த மஞ்சள்லே எடுத்து புடம் போட்டு உப்பு எடுக்கிற முறை இருக்குங்க. அந்த உப்பு எடுத்தாங்கன்னா அவங்க அதுலேயும் இன்னும் தீராத நோயெல்லாம் அது தீர்க்கலாம். மஞ்சளில் வந்து அதை புடம் போட்டு எடுத்து உப்பு எடுத்தோம்னா அந்த உப்புலேருந்து வர செய்யக்கூடிய மருந்து வந்து ரொம்ப வேள்வியாக இருக்கும். அது தீராத நோயெல்லாம் வயிற்றெல்லாம் சுத்தப்படுத்திங்க, குடல் சுத்தப்படுத்தும், இருதயத்தை அது எல்லாம் தேவையில்லாமல் அழுக்கெல்லாம் வெளியே தள்ளிடும், எல்லா கிருமியும் ஒழிச்சிடும், கெட்ட கிருமியை பூரா ஒழிச்சிடும், நல்ல கிருமியை வளர்க்கும். அதுதான் அந்த மஞ்சளில் இருக்கும். இது என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் தூளாகும், மஞ்சளாகும், உருண்டை மஞ்சளாகும், அப்புறம் விரலி மஞ்சளாகவும் நம்ம தரோம். இதை பதப்படுத்தி தரோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, பதப்படுத்தினா இயற்கை முறையில் நம்ம பதப்படுத்தி தரோம். அதுக்கு அடுத்து பவுடராகவும் தரோம். அதுக்கு அடுத்து தைலமாகவும் நம்ம ரெடி பண்ணி தரோம். இது தேவைங்கிறவங்க நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கொஞ்சம் விலையை பற்றி யோசிக்காதீங்க. ஆனால் இது பலமானது, இது இயற்கையாக உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ஸோ இது வேணுங்கிறவங்க 97 51 55 40 99க்கு கால் பண்ணுங்கள். நன்றி.